ஆர்மி பாயிண்ட்டுக்கு லங்காதீப அவங்க போன்ற ஊடகத்தில் வந்து நம்பகத்தன்மை இல்லை. கிருஷ்ணாந்தி கொலை வழக்கு அப்புறம் கிளர்ச்சி காலம் சண்டை உச்சக்கட்டம் தெரிஞ்ச பொழுது எல்லாரும் அங்கே அந்த இதை குழப்பத்தையே அந்த யுத்த செய்தியில் கூட கொஞ்சம் அவசரப்பட்டு இங்கிட்ட பேப்பர் மாதிரி போட மாட்டாங்க. ஒரு இரவு போலீஸ்காரருக்கும் பொதுமக்களுடைய மோதல் ஏற்பட்டது. ஒரு போலீஸ்காரன் பொம்பளை கேட்ட விட்டுட்டான். லாரியால் ஒரு ஆக்கட்டு எழுதி கொடுக்குறது. மற்றொரு காணொலியுடன் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் மூத்த ஊடகவியலாளர் தில்லைநாதன் ஐயாவுடன் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அவர் கடந்த 58 ஆண்டுகளாக ஊடகத்துறையில் தற்போது வரை பணியாற்றி வருகின்ற ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளராக விளங்குகின்றார். அவர் தனது அனுபவங்களை இன்று எங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நீங்கள் 58 ஆண்டுகளை கடந்து இந்த ஊடகத்துறையில் வெற்றிகரமாக வலம் வந்து கொண்டிருக்கிறீர்கள். அதே உற்சாகத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்கு நீங்கள் கடந்து வந்த பாதையை பற்றி சொல்லுங்க. அது நாங்களை பொறுத்தவரை அதனால சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். எங்களுக்கு கடந்து வந்த பாதையை சொல்லுங்க. நான் வந்து சிறு வயதிலே வாசிப்பு பழக்கம் எனக்கு இருக்குது. சிறு வயதிலே நான் பத்திரிகை நினைக்க கிட்டத்தட்ட 5ஆம் வகுப்பு படிக்க பத்திரிகை வாசிக்க தொடங்கிட்டேன். பத்திரிகை வாசித்து வாசிப்பு பழக்கம் இருந்தது. அதில் தேடி தேடி பார்ப்பேன். எல்லா பத்திரிகையும் வாசிப்பேன். இந்த வாசிசாலை ஒரு பத்திரிகை அடுத்த வாசிலையுமே அடுத்த பத்திரிகையை தேடி பார்ப்பேன். உதாரணமாக அந்த அதே நேரத்தில் நான் 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்னோடய வகுப்பாசிரியர் ஒரு பத்திரிகை நிறுவர். அவர் அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அவர் அந்த வகுப்பாசிரியர் அவர் தான். அவரால் இங்கே பத்திரித்துறைக்கு வீரேஸ்வரிக்கு ஈழ நாட்டுக்கு மற்ற புலினமண்டல் வரதநலத்தோட பத்திரிகைக்கும் செய்தியாளராக இருந்தவர். அவர் அவர் எங்களுக்கு ஸ்கூலில் படிக்க வைக்க அப்புறம் எங்களுக்கு வேலை தந்துட்டு அவர் நியூஸ் எழுதுவார். அதில் நான் அவதானிச்சிருக்கிறேன். பிற பேப்பர் நிறைய வாசிக்கிற பழக்கம் இருக்குது. அப்படி வாசி கொண்டு இருக்கும் பொழுது அவர் சில சமயத்தில் அவர் எங்களுடைய ஊரில் சம்பவம் கேட்டுட்டு எங்களை கேட்டுட்டு அவரே தொகுத்து எழுதுவார். பட் அவற்றை கடை வேறு எழுதுவது முந்தி சவால்லாம் நியூஸ் அனுப்புறது. அவர் எழுதி போட்டு எங்களை போஸ்ட் பண்ணி என்னெல்லாம் தருவார். நாங்கள் கொண்டே போஸ்ட் வசதியில் போட்டுட்டு விட்ட போகிறது. அப்போ நாங்கள் படிக்கிற மட்டும் வரும்பொழுது சந்தையில் வரும்பொழுது அவைக்கு அந்த இதில் பேப்பர் வாரது ஒரு மத்தியானம் தான் வரும். காலமாக ஈழநாடு வரும், மற்றெல்லாம் மத்தியானம் தான் வரும். அவை ஈழநாடு வீரேசனையும் எடுத்து வச்சு கொண்டும் இந்த வரையை பார்த்து கொண்டு இருப்பேன். அவர் வந்த உடனே நான் வரைக்க என்னை கூப்பிட்டு அந்த நாச்சந்திர கடை ஒரு சாப்பாட்டு கடை அதில் என்னை நிறுத்தி எனக்கு ஒரு போன உடனே ஒரு டீ ஒன்று தந்து ஒரு சாப்பிட்றக்கு வடை பண்ணை செய்து தருவினம் சாப்பிட்டு 2 பேப்பரும் தருவினும் வாசிக்க வேணும். முதலிருந்து முடிவு வரைக்கும் வாசிக்கணும். அச்சிட்டு வெளியிடுவது வரைக்கும் வாசிக்கணும். இடையில தளங்கள் வந்தால் தளங்கள் திருப்பி நிப்பாட்டி திருப்பி வழக்கமாக வாசிக்கணும். அப்போ அந்த வாசிப்பு பழக்கம் வந்தது. அதை விட இப்போ நான் அப்படி படித்து கொண்டு படிக்க பார்ட் டைமாக அந்த நெல்லியலில் நூலகம் புது நூலகத்துக்கு போய் சிறுகதை புத்தகங்கள், நாவல் புத்தகங்கள், பழைய பத்திரிகைகள் எல்லாத்தையும் எடுத்து வாசிக்கிறேன். வாசித்த பொழுது அப்புறம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இப்படி இப்போ நானும் இப்படி எழுதினா என்னன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. 1968 செய்தி எழுதினா 69 நெல்லாண்டு சேர்ந்தேன் பண்ணியிருப்பேன். அப்படி எழுதி கொண்டு வரைக்க நான் ஃபீல்டுக்கு போய் செய்தி சேர்த்து அனுப்பினேன். அப்படிங்க ஒரு மரண விசாரணை உண்டு. ஒரு முள்ளிலோட இனம் தெரியாத சட்டங்கள் இருந்தது. இப்போ மரண விசாரணை நடந்தது. ஒரு சட்டத்தரணியார் வந்தவர் அது இப்போ வந்துட்டார். அவர் விசாரணை அப்படின்றது. அப்போ நான் அந்த ஸ்பாட்டுக்கு போனேன். போனேன். அப்போ அவரோட காய்ச்சல் போட்டு அது சொன்னார், வீரேஸ்வர செய்தி வாரையில் இவரு ரிப்போர்ட் ஒன்று கேட்டாங்க. ஒரு 2 பேர் இருக்கிறவன் இல்லை நான் காண்றதுலேயே நான் பிஎஸ்சி ஒரு நாள் முடக்கிறேன் காணேன் என்று சொல்லி போட்டு சொன்னார். உண்மை சேர்த்து விட நீ சிவிலான்னு கேட்டார். நான் ரொம்ப பண்ணேன். நல்ல சந்தோஷம் பண்ணேன். ரைட்டு வெள்ளிக்கிழமை வீட்டை வாண்டேன். வெள்ளிக்கிழமை வாண்டேன். கோர்ட்ஸில் வந்து சந்தி பண்ணார். கோர்ட்ஸில் சந்திக்க 12 மணிக்கு கோர்ட்ஸ் முடிஞ்ச உடனே அவர் என்னை கொண்டு தன்னை வீட்டை தங்க வச்சு வீட்டை இருக்க வச்சு டெலிஃபோன் அப்போ புக் பண்ணி கொடுக்கும். 8 மணிக்கு 10 மணி லேட். அப்போ புக் பண்ணி போட்டு படுத்துட்டேன். நான் படுத்துக்கிறேன். கோல் வரைக்கும் விழுப்பம் பண்ணேன். அவர் 5 மணிக்கு கோல் வந்தது. நான் கண்டு எடுத்தார். எடுத்து போட்டு அவரோட பிரதம ஆசிரியர் காய்ச்சார். அப்புறம் பார்த்தா பிரதம ஆசிரியர் அவர்கிட்ட சொந்தக்கார், அவர்கிட்ட சகலன் காய்ச்சார். அப்படி விஷயத்தெல்லாம் சொன்னார். இங்கிலீஷில் காய்ச்சா தமிழன் காய்ச்சா விட. அப்போ உடனே நான் லண்டனுக்கு போகிறேன். அப்படி போக ஆளை நான் சரி போட்டு போகிறேன். உடனே அவரே இங்கிலீஷில் அப்படி நான் டைப் பண்ணி அடிச்சு தான் போட்டு வந்தார். மெயில் பஸ் போகிறோம் 6:10 அதில் போடு நீ சாப்பிட்டு போட்டு போகும் அப்புறம் பார்ப்போம்.
போஸ்ட் பண்ணால் வெள்ளிக்கிழமை போஸ்ட் பண்ணது, சனிக்கிழமை கலந்தது, திங்கக்கிழமை அவருக்கு கலந்து இவர் இங்கிலீஷ் அப்படி அவர் தமிழ்லேயே ஆசிரியர் எழுதி அனுப்பி அவர் சரி எழுத சொல்லுங்க, பாப்பா நான் எழுத நீங்கள் எழுத சொல்லுங்க அவர் கலந்து தந்தார். சரி நல்ல நாள் பார்த்து எழுத பண்ணார். அப்புறம் நான் இப்போ பார்த்தா எனக்கு இடம் தெரியல. நான் பார்த்தேன் அப்போ பார்த்து போட்டு இங்கே அப்போ நீங்கள் அப்போ முழுநேர செய்தியாளராக அப்போ நான் இல்லை. நான் ஈஸி ஓவில் எடுத்து போட்டு வந்து பிறகு மேற்கொண்டு படிக்க இல்லாமல் சின்ன சின்ன வேலை செய்தேன். நான் ஒரு என்ன வீட்டுக்கு வீடு பேப்பர் போட்டேன். முந்தி வீட்டுக்கு பேப்பர் ஒன்று பரிந்துரையில் கொழும்புலையா இதில் இங்கே இங்கே பரிந்துரை இல்லை நீங்கள் இப்போ சொல்கிற பிரதேச வேலை கொழும்புல போய் செய்தீங்களோ? இல்லை இங்கே தான் பிரதேச செய்தியாளர் பிரதேச செய்தி. இது நீங்கள் யுத்தத்துக்கு முற்பட்ட காலங்களில் தான் இது உங்களோட இந்த செயற்பாடு இருந்தது. யுத்த காலத்தில் உங்களோட ஊடக செயற்பாடு எப்படி இருந்தது? அவ்வாறான சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருந்தது? யுத்த காலத்தில் முதல் நோமலான காலம், பிறகு கிளர்ச்சி காலம், யுத்தம் இல்லை. இது போராட்ட அங்கே குண்டு வெடிப்பு கிளர்ச்சி காலம். கிளர்ச்சி காலத்தில் நாங்கள் பொலிசியில் செய்து எடுத்துக்கிட்டு போகிறோம். நாங்கள் அது போனால் கொள்ளைகள் அதெல்லாம் நடக்கும். எல்லாத்தையும் அதை எடுத்து நாங்கள் தண்டி போடுறாங்க. அது போட்டாக்க பிறகு சண்டை உச்சக்கட்டத்தை அடைஞ்ச பொழுது நாங்கள் இந்த செய்திகளை தவிர்த்து கொண்டு பொதுவாக மற்ற பக்கமாக பார்த்து செய்திகள் எழுதுறது. எல்லாரும் அங்கே அந்த இதில் குழப்பத்திலேயே அந்த யுத்த செய்தியில் கொஞ்சம் அவசரப்பட்டு இங்கிட்ட பேப்பர் மாதிரி போட மாட்டாங்க, கொஞ்சம் எல்லாத்தான் போடுவாங்க. அப்போ ஆதரவாக தான் போடுவாங்க. அதை கொஞ்சம் மாற்றப்படுத்தி தண்டை அப்படி அப்படி எழுதி யுத்த காலத்தில் எழுதி கொண்டு வந்தேன். அப்போ யுத்தாலும் பிறகு இவங்களை பெரியங்களை கட்டுப்பாடுக்கு வந்துட்டு. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் நோமலாக ஆக்கப்படுற கஷ்டங்கள், துன்பங்கள், அது இது செல்லடி பொல்லடி எல்லாமே இருந்தேன். அந்த காலத்தில் நடந்த விசாரணைகள் அப்படியான இதுகளை எதிர்கொண்டுறீங்களா நீங்கள்? விசாரணைகள் அது புரஸ்காரங்கள் இதுக்கிடையில இன்னொரு விஷயம் என்ன, நான் நோமலான காலத்தில் பரிந்துரையில் காணிவன் நடந்தது. காணிவன் நடந்தாலும் ஒரு மலக்கணக்காக நடந்தது. ஒரு இரவு புரஸ்காரக்கும் பொதுமக்களுடைய மோதல் ஏற்பட்டது. ஒரு புரஸ்காரம் பொம்பளை சேட்டை விட்டுட்டான். இவங்க அடிக்க போய் போய் மோதல் வந்துட்டது. அது எனக்கு இது இப்படி இருந்தால் அப்புறம் தெரியும். நான் அப்புறம் பல தரப்பையும் விசாரிச்சு போட்டு செய்தியாச்சு விட்டாங்க, தலைப்பு செய்து போட்டு விட்டாங்க. பரிந்துரை பொலிசார் பொதுமக்கள் மோதல் காணியாட்டு விழாவில் சம்பவம் என்று போட்டுவிட்டாங்க. போட்டுவிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் அதை பார்த்து போட்டு அடுத்தது பழைய சேமந்த நடராஜா, அந்த 10 நகரசபை தலைவர் இருந்த நடராஜா. அப்புறம் பார்த்துட்டு உடனே எனக்கு இடையில முடியாமல் வீட்டை வந்துட்டேன். வீட்டை வந்து உடனே ரொம்ப நல்லபடியாக செய்திருக்கிறீங்க. நான் இப்போ அப்போ பொலிஸ் ஏஎஸ்பி தான் நீங்கள் கரவட்டிக்கு இந்த கோயம்புத்தூர் ஏஎஸ்பி ஆஃபீஸுக்கு போகிறேன், நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் இந்த அந்த கொப்பியானு இங்கிலீஷில் கொப்பி தந்தார். சொன்னால் டெலிஃபோன் எங்கே நீ எங்கேயும் எடுக்கலாம், இன்னொன்று வீட்டை சொல்லிக்கிறேன் போய் வாய மாட்டேன். அப்போ புக் பண்ணி நேரத்துக்கு எடுக்கணும். அப்போ போய் புக் பண்ணி 2 போட்டு போகிறது இங்கிலீஷில் வந்தது. எனக்கு ஆங்கிலம் தெரியாது. ஆனால் அங்கே சீட் அப்போ உடனே நீ சொல்லிட்டு இப்படி சொன்னால் அவரை கண்டு உடனே இங்கிலீஷில் வாசித்தேன். தெரியாதுக்கு ஸ்பெல் பண்ணேன். நாங்கள் போட்டு அது அடுத்த மொழிபெயர்த்து அது அடுத்த நாள் தலைப்பு செய்தி. அது வந்தோடனே போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஒரு ஆள் இருந்தவர். அவர் வந்து என்ன காலம் கொண்டு உடனே போலீஸ் செய்தி வழக்கம் போல் செய்தி சேகரிக்க போக அவர் என்ன சொல்கிறது, என்ன பிடிச்சி அடிக்க வந்து 2 கையை பிடிச்சி இப்படி ராஜா. அப்போ அது அப்போ அந்த பொலிசுக்கு அரைச்சிவார். நீதிமன்றத்தில் அந்த அவைஞ்ச கலவையில் ரெஜிஸ்டார் கலன்னு பார்க்க அங்கே தெரியும். அதுவும் அரைச்சிவார் அங்கே பார்க்க தெரியும் நடக்கும். அது கண்டு ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டார். இதே சேமன் ராஜா வெளியிலிருந்து பார்த்து கொண்டு இருந்தார். கண்டு அவரோட நீதிமன்ற கவனத்தை கொண்டு இருந்தார். இது ஒரு நல்ல அருமையான ஆள். கவனத்தை கொண்டு வந்தார். கவனத்தை உடனே நீதிவான் என்னை கூப்பிட்டு காய்ச்சார். சரி நீ போ, நான் பார்க்குறேன்னு போட்டு இந்த கோர்ட் சார்ஜனை போலீஸ் சார்ஜன் அந்த கூப்பிட்டு ஓசியை கூப்பிட்டு சப்ஜெக்டை கூப்பிட்டு அவர் சொல்லியிருக்கா, நீ செய்தியில் பிழை என்றால் ரிப்போர்ட்டோட தரக்கூடாது, இது வேணும், நீ ஆசிரியர் வெளியிட்டாளர் தான் முறையிட வேணும், அவரோட தண்டக்கூடாது என்று அட்வைஸ் பண்ணிவிட்டார். அதோட ஆசையாக போச்சு. அப்படி ஒரு சம்பவம். அது நீங்கள் வேறு வகையான சவால்களை நீங்கள் இப்போ கொழம்புக்கு தான் உங்களோட கூடுதலாக செய்து அப்போ இந்த மாதிரியான வசதிகள் இல்லை, தொழில்நுட்பங்கள் இல்லை. அப்போ எல்லாம் நீங்கள் அந்த டைமில் போயிட்டு நாங்கள் இப்போ சில படம் நான் சவால் எழுதி அப்போ என்ன சொல்லலாம், இதுக்கு என்ன பேர், இந்த கிளாரியால் ஒரு ஆக்கட்டு எழுதி கொடுக்குறேன். எழுதி கொடுக்குறேன். அப்போ இப்போ இந்த பேப்பர் மாதிரியாக ரெண்டுட்டது. பேப்பர் மாதிரியாக ரெண்டுட்டது. மற்றது பேப்பர் மாதிரியாக ரெண்டது மாத்திரமே இல்லை, இந்த பாதுகாப்பு செய்தி அவங்க போடுறது அவங்க அங்கே அனுப்பாங்க.
பாதுகாப்பு தலைமையத்தில் அனுப்பாங்க. எங்களையும் சேர்த்துக்கொள்வாங்க. நாங்கள் எங்கள் சவாலை போய் சொன்னாங்க. அது அந்த இடத்துல அதெல்லாம் செய்தோம். மற்றது இடையில நாங்கள் தொடர்பாளர் இருக்கும் வரைக்கும் செய்தோம். தொடர்பாளர் கட்டுப்பாடு பாதையில் போட்டி இருக்கிறப்ப அதற்கே நாங்கள் இங்கே மக்கள் துப்பாடு துன்ப விவரங்கள் அதுகள் மற்றது சில அரசியல் பேச்சுக்கள் அதில் தான் எழுதுவோம். இப்போ சோப்பு இல்லை இது இல்லை எழுதுவேன். நானே ஒரு அப்படின்னு ஆசிரியர் கடிதம் போட்டேன். என்னென்னா இப்படி நீங்கள் நாங்கள் செய்ய துன்பப்படுறோம், கஷ்டப்படுறோம். நாங்கள் ஒரு வேளை 3 நேரம் சில பாலும் வெங்காயம் தான் சாப்பிட்றோம் அப்படின்னு அவங்களுக்கு மனதை தொட்டுட்டு. ஏன்னா அப்போ இங்கே ஞாயிற்றுக்கிழமை பேப்பரான்னு பாருது. அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பேப்பரை 4 பக்கம் யாழ்ப்பாணம் செய்தி கூட போடுவாங்க. யாழ்ப்பாணம் மாற முடியாது. அந்த விநியோக வேலையை நான் தான் செய்தேன். நான் கொடியாமத்து ப்ரைவேட் பஸ்ஸில் வேலை நான் தம்பி எடுத்துக்கொண்டு கடைகளுக்கு வடமராட்சி கடைகளுக்கு கொடுக்குறேன் சைக்கிளில். அதுக்காக ஆர்மி பாயிண்ட்டுக்கு லங்காதீப அவங்களுடைய சொல்லிக்கொடுத்து கொடுத்தா அவங்க எங்களை விடுவாங்க. லங்காதீபம் கொடுத்துருவாங்க. அப்போ வந்ததுதான் அப்போ நான் எழுதி விட்டோன்னே அவங்களுக்கு உடனே எந்த இது வந்துட்டு உடனே அந்த வீக்லி பேப்பரில் நிறைய செய்தி போடுவாங்க. உங்களோட கஷ்டத்தில் மத்தியில் செய்தி போடுவாங்க. மற்றது இந்த வில்லேஜில் அந்த போராட்ட காலங்களில் நின்று பிடிச்சா நான் ஒரு ஆட்சி ஒரு தனிமை இல்லை. அதனால் என்ன பிறகு இந்த இதுக்கு கூப்பிட்டவங்க என்ன சொல்கிறது, இந்த 97ஆம் ஆண்டு இராணுவம் கைப்பற்றப்பட்ட பின்னர் என்ன போய் யாழ்ப்பாணத்தை வேலை செய்ய சொல்லி உதவி இல்லை. அப்போ என்னத்தை போய் வேலை செய்ய எனக்கு தான் கடன் போட்டு கூப்பிட்டு நான் போய் வேலை செய்தேன். 97ஆம் ஆண்டிலிருந்து 2009 வரைக்கும் வேலை செய்யலாம் யாழ்ப்பாணத்தில். விஜய் போட்டால் வேலை செய்யலாம். அதெல்லாம் என்ன பேர் இந்த கொலை வழக்கு என்ன பேர் கிருஷ்ணாந்தி கொலை வழக்கு அதுபோல் வந்து 2-3 தேர்தல்கள் எல்லாம் நான் தான் காவ பண்ணேன். எல்லாம் காவ பண்ணது. அப்போ எனக்கு அப்போ எங்களுக்கு இங்கே ஃபேக்ஸ் வந்துடுது. 97 ஃபேக்ஸ் வந்துடுது. 97ஆம் ஆண்டு ஃபேக்ஸ் வந்தால் இங்கே ஃபேக்ஸ் பண்ணுறதுக்கு டெலிஃபோன் இங்கே எல்லாருக்கும் கொடுக்கல பல தலைமையகம். ஆக இங்கே பத்திரிகை ஸ்தாபனம் யாருக்கு உதயனுக்கு மாத்திரம் கொடுத்துருந்தது. மற்றது கட்சி தலைமைப்படங்களுக்கு இருந்தது. நாங்கள் பகலில் போய் கட்சி தலைமைப்படுங்க இப்படி இப்படி அவங்கள்ட்ட கொடுத்து அவங்களோட கணக்கு போட்டுட்டு கோப்பி தருவாங்க. அதில் போட்டு தருவாங்க. மற்றது இரவு எல்லாம் பகலுக்கு காலமாக 10-12 3 மணிக்கிடையில் கொஞ்சம் கொடுத்துடுவேன். எழுதி அனுப்பி போடுவோம். பிறகு இதில் அவங்க மின்சாரம் இல்லாட்டாலும் எல்லாம் ஜெனரேட்டர் போட்டு தருவாங்க. இப்போ நீங்கள் அப்போ பிடிச்சி முழு நேரம் ஒரு ஊடகவியலாளராக இருக்கிறீங்க. இப்போ 58 வருஷமா. அப்போ உங்களை வருமானம் அந்த ஊடகம் சார்ந்தது? நான் சொல்லப்போனால் உதாரணம் சொல்லப்போனால் நான் நோமல் காலத்தில் அதாவது யுத்தம் இந்த கிளர்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னமே அந்த இதுவரைக்கு எனக்கு மாதாந்தம் அப்போ ஒரு அரசாங்க ஊழியர் சம்பளம் 750 ரூபா. எங்களுக்கு 850-900 வரும். நீங்கள் ஒரு செய்தி நிருபராக இருக்கீங்க. 850-900 வரும். அதை பார்த்தால் பார்த்து போட்டு பிறகு அரசாங்கத்துக்கு போவான்னு இது எப்படி இப்படி இருந்துட்டேன். இருந்தால் அப்போ மற்றது உங்களை நான் எல்லா பத்திரிகைகளையும் மேல்ஸ் பார்த்துருக்கிறேன். ஆனால் இவர் மாதிரி யார் வீரேஸ்வரி மேனேஜிங் எடிட்டர் சிபெட்டர் சிவபிரகாசம் அந்த மாதிரி ஒரு நிர்வாகி இல்லை. ஆசிரியர் கூட நிர்வாகி நிர்வாகி எனக்கு தெரியாத கிளைம் இருக்குன்னு அவர் கடிதம் போட்டார். நீ எங்கே போகிறீர்கள் வாரே எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு ஏற்படுது எல்லாத்தையும் போட்டு பில்லை அனுப்பிச்சு ட்ராவலிங் கிளம்பி போட்டு தந்தார். அவங்களோட வாழ்க்கை அதை விட பெர்மனண்டாக ஒரு 200 ரூபா அலௌன்ஸ் போட்டவர். மற்ற நீங்கள் இப்போ அந்த காலம் படித்து நீங்கள் ஊடகத்துறையில் வேலை செய்ய இப்போ கூட நீங்கள் செய்து கொண்டா இருக்கணும். இப்போ குறைவு நீங்கள் வந்துட்டாங்க. ஆனால் அந்த அப்போ உள்ள ஊடக செயற்பாடுகளுக்கும் இப்போ உள்ள ஊடக வழிபாடுகளுக்கும் என்ன உங்களுக்கு தெரிகிற வித்தியாசம் இருக்குது. இப்போ உள்ள ஊடகத்தில் வந்து நம்பகத்தன்மை இல்லை. ஒன்று சரியான நம்பகத்தன்மை இல்லை. மற்றது சும்மா கவர்றதுக்கா அப்படி இப்படி போடுறதா விட மற்ற முழுமை இல்லை. ஒரு செய்தியில் முழுமை இருக்க வேணும். ஒரு முழுமை இருக்காது, அரைக்குறையாக இருக்கும். ஒன்று எங்கே என்ன சிலது இல்லாமல் இருக்கும், ஒட்டி எழுதுவாங்க. மற்ற இறுதியாக என்னென்னா இப்போ நீங்கள் இருந்த காலகட்டம் இப்போ நிறைய ஊடகங்கள் நிறைய அதில் இப்போ ஊடகத்துக்கு ஊடகத்தை விரும்பி பல்கலைக்கழகத்தில் கூட ஊடக கற்கனரி இந்த வந்துட்டு அப்படியான நேரத்தில் இப்போ ஊடகத்தை விரும்பி படிக்கிறாக்கும் ஊடகத்தில் பணியாற்றுறாக்கும் இப்போ இளைய தலைமுறையினர் நிறைய பேர் விரும்பினா அது அப்படியான ஒரு ஊடகத்துக்கு வர விரும்புகிற ஆக்களுக்கு நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக வரலாம். ஊடகத்துறைக்கு வரவர்கள் எல்லாத்தையும் படிக்க வேணும். சும்மா வந்து நான் ஊடகத்தை வேலை செய்யணும்னு போகக்கூடாது. இப்போ காலமாக ஆசிரியர் பொறுத்த ஒரு ஆசிரியர் பொறுத்த வேலை ஸ்டாப் போனால் அது மூலமாக வார அனைத்து பேப்பரையும் வாசிக்கணும். இன்றைக்கி ஊடகத்தில் பேப்பரை வேலையாக மற்ற பேப்பர் வாசிக்காத இருக்கிறாங்க.
எல்லாத்தையும் வாசிக்கணும். இப்போல்லாம் வாசி போட்டு நாங்கள் எங்களோட பேப்பர் என்ன விலையில் பார்க்கணும். அப்போலாம் அங்கே அப்படி தான் காலம் வந்தோன்னே எல்லா சப்மிட் எல்லாரும் எல்லா பேப்பரும் வாசிக்கணும். வாசி போட்டு ஆசிரியர் ரிப்போர்ட் கொடுக்கணும். அது மாதிரி தான் காலமே தானே செய்தவர். சரியானே அப்படி என்ன மாதிரி எங்கன்னு சொல்லி அப்போ அது வாசிக்கணும். அப்போ ஐநூறு தவறட்டம் என்ன இது என்ன இதுன்னு தண்டை போகணும். மற்றது ஜெனரல் தெரிய வேணும். சில வேலை தெரியாமல் இருக்காது. நாங்கள் முடிஞ்சு அங்கே டெலிஃபோனில் 3 நிமிஷம் 5 நிமிஷம் கொடுக்கணும். கொஞ்சம் சொல்ல அவன் ஒரு ஆண்டு கட்டு போட்டு பார்த்தா அச்சொட்டா எழுதுவான். சரி அதுக்கு காரணமாயினாதான் திருமதி சரியாக சேர்ந்தவர். அவருக்கு நான் செய்து கொடுத்தினான். இங்கே இந்த பஞ்ச நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் குமார் சுட்டுக்கொலை வல்லத்துறையில் அவருடைய பொடிகள் அங்கே கிடக்குது. என்னென்னு பார்க்கணும். உடனே பஸ்ஸில் போனேன். ஒரு பொடி 51 போனேன். போய் நின்று ஒன்று போய் பொடியை பார்த்தேன். இந்த விலைக்கையும் பார்த்தேன். பக்கத்தில் வந்த ஸ்போர்ட்ஸில் பார்த்தேன். பார்த்து போட்டு உடனே போட்டு டக்கண்டு அங்கே அவர் அந்த அந்த திருமதியில் உள்ள திறமை அந்த அவையில் காலமனையா திறமை என்னென்றால் விஷயத்தில் சொன்னோன்னா ஒரு 10-12 கேள்வி கப்பிடும். அதுக்கு மறுமனுஷனா சரி பேப்பர் அந்த மாதிரி தான் அப்படி அச்சொட்டா வரும். ஓகே, நன்றி ஐயா. இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.